பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த வருஷம் ஆரம்பிச்சு இவ்வளவு நாள் கடந்து வந்துட்டோமே, ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி உங்களுக்கு செய்திருக்கிறாரா? யோசித்து பாருங்க. நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? ஆவிக்குரிய வாழ்க்கையில, சரீரத்துல, உலக வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வாதம் கிடைக்கலையா? அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீங்க வாக்கு கொடுத்தீங்களே, அதன்படி என்னை ஆசீர்வதின்னு சொல்லி. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ, பிசினஸ்ல இருந்தா பிசினஸ்ல வந்து ஆசீர்வதிப்பார். ஒரு ஆபீஸ்ல வேலை செய்தீங்கன்னா அங்க வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு கிராமத்துல ஊழியம் செய்து கொண்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஆசீர்வதிப்பார். நீங்க படித்து கொண்டிருந்தா படிக்கிற இடத்துல வந்து ஆசீர்வதிப்பார். அதாவது சகல காரியத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசித்து ஜெபித்து அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும். சரி, ஆண்டவர் கொடுக்கிற இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உபாகமம் 28:14 கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். இது ஆண்டவருடைய ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொல்றார்? என் மகனே, மகளே, நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். தலை என்பது முதன்மையானது, வால் என்பது கடைசியானது. நீ வாலா இருக்க மாட்ட, கடைசி இடத்துல இருக்க மாட்ட, முந்தின இடத்துல இருப்ப அப்படின்றது ஆசீர்வாதம். நீங்க ஒரு கிராமத்துல அல்லது பட்டணத்துல பிசினஸ் பண்ணீங்கன்னா அந்த பட்டணத்திலேயே உங்க பிசினஸ் தான் நம்பர் 1 இருக்கும். அப்படி உங்களை தலையாய் வைத்து ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். அதே மாதிரி நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு வைங்களேன், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து முதன்மையான இடத்துல இருக்கணும். அதான் தேவனுடைய விருப்பம். தலையா இருக்கணும், ஆண்டவர் விரும்புகிறார். நீ ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறீங்கன்னு வைங்க, எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் உங்களுடைய திறமை, ஞானம், செயல்பாட்டுல நீங்க முதன்மையான இடத்துல இருக்கணும். இதான் தேவனுடைய விருப்பம். நீங்க ஊழியம் செய்றீங்களா, ஊழியத்துல முதன்மையான இடத்துல இருக்கணும், தலையா இருக்கணும், மற்றவங்களுக்கு வழி நடத்துதலா இருக்கணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். இது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம். இதை நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும், விசுவாசித்து பெற்றுக்கொள்ளணும். இதை நான் பார்த்திருக்கிறேன். சில பட்டணத்துல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சில பட்டணத்துல பிசினஸ்ல அங்க நம்பர் 1 அந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்களை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். படிப்புல அநேக பிள்ளைகள் முதன்மையான இடத்தில் வெற்றி பெற்று இயேசுவை மகிமைப்படுத்துறாங்க. ஆபீஸ்ல, இப்படி எல்லா காரியத்திலையும் தலையாக தேவன் வைத்திருக்கிறார். எல்லாரையுமே ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறார். ஆனா சிலருடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் இருப்பது இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. ஏன்? ஆசீர்வாதம் சும்மா வராது. ஒரு கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் உண்டாகும். தேவன் கொடுக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களுமே ஒரு கட்டளையோடு தான் இருக்கும். உபாகமம் 28:1 வாசித்தால், நீ கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு பலிக்கும். அப்போ கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். அதுதான் ஜெபத்துல காத்திருந்து ஆண்டோடு சொல்லுவதை கவனிப்பது, வேதத்தை தியானித்து கட்டளைகளை அறிந்து கொள்ளுவது, வேத வசனத்தை வாசிக்கும் போது அந்த கட்டளைக்கு செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படியும் போதுதான் இந்த ஆசீர்வாதம் வரும். நான் பக்தியா இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், வாக்கு கொடுத்திருக்காரு, நிறைவேறணும்னா நிறைவேறாது. நம்ம கவனமாய் கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கணும். நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா வாலிபர்களுக்கு கொஞ்சம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும். நீங்க ஒரு வேலை செய்து கொண்டிருந்தா வேலையில எப்படி நடக்கணும்ன்ற கட்டளைக்கு கீழ்ப்படியணும். நீங்க பிசினஸ் செய்து கொண்டிருந்தா பிசினஸ் மேன் எப்படி இருக்கணும் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அதன்படி நடக்கணும். ஒரு ஊழியக்காரனா இருந்தா ஊழியக்காரர் இப்படிதான் இருக்குன்னு கர்த்தர் சொல்லி இருக்காரு, அதற்கு கீழ்ப்படிஞ்சாதான் அந்த ஊழிய ஆசீர்வதிக்கப்படும். இல்லாட்ட சும்மா நடக்கும், அவ்வளவுதான். இது மாதிரி தான் நிறைய பேர் முழுமையான ஆசீர்வாதத்தை பெறாததற்கு காரணம் கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை கவனித்து நடக்க ஒப்பு கொடுக்காதனாலதான் ஆசீர்வாதம் இல்லை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவதற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தலையாவீங்க, வாலா இருக்க மாட்டீங்க, முதன்மையான இடத்துல இருப்பீங்க. இப்பொழுது ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தையின்படி செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னோடு பேசும், வழி நடத்தும். நீர் வாக்கு கொடுத்தபடி என்னை தலையாக்கி முதன்மையான இடத்தில் வைப்பீர் என்பதை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறேன்.
ஆமேன், ஆமேன்.